சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து கேப்டன் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்திலிருந்து அவர் மறைவுக்கு பிறகு இப்போ தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற வரைக்கும் ஊடகங்களில் கேப்டனை சித்தரித்தது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அவரை எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பட் இப்போ யூடியூப் கொஞ்சம் அதிகமான இந்த டைமில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து தேமுதிக மேல வைக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்ட் டைம்ல பிஸ்மி என்ன பேசியிருக்காரு, கேப்டன் ஒன்றும் புனிதர் கிடையாது. இந்த வார்த்தையை யாருமே இந்தியாவிலே பயன்படுத்தினது கிடையாது. கேப்டனை குறித்து அவரோட பழகியவங்களா இருக்காங்க, ஏன் அவரோட எதிரியா இருந்தா கூட, அவருடைய எதிர்கட்சி அந்த திமுக கூட அவரை இந்த அளவுக்கு விமர்சனம் தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறது கிடையாது. இதை பற்றி நீங்க ஒரு கேப்டனுடைய மிகப்பெரிய விசுவாசிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கு. நீங்க இதை குறித்து உங்களுடைய தகவலை தெளிவாக சொல்லுங்க. அது கேப்டனை பற்றி பேசக்கூடிய தகுதி இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்தில் பல தவறான கருத்துக்களை விதைச்சாங்க. அதுக்கான தண்டனை அவருடைய இறப்பு காட்டிடுச்சு. இன்றைக்கி எந்த ஒரு மகானுக்கும் இல்லாத ஒரு நம்ம கூட்டத்தை கேப்டனுடைய இறப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15 லட்சம் தொண்டர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கணக்கில் அதிகமாக சொல்கிறாங்க. 15 லட்சம் தொண்டர்கள் வந்த அந்த இறப்புக்கு கூட ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. இன்றைக்கி 1000 பேர் கூடுற இடத்துல கூட ஒரு அடிதடி, தள்ளுமுள்ளு, செயின் பறிப்பு, இறப்பு இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் 15 லட்சம் பேர் வந்த இடத்துல கூட ஒரு அசம்பாவிதம் நடக்காத நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால், கேப்டன் தெய்வத்துக்கு சமம் அப்படி தான் பார்க்கணும். பல பேருடைய இறப்புக்கு கூட கூட்டாத கூட்டம், இறப்பு கூட இவ்வளோ கூட்டம் வந்திருக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் கேப்டனுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. அதாவது ஒரு 25,000 பேர் வருவாங்க, 30,000 பேர் வருவாங்க அப்படின்னு தான் அவங்க குடும்பத்திலே எதிர்பார்த்தாங்க. ஆனால் பஸ்ஸை பிடிச்சி, வேனை பிடிச்சி, லாரியை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி ஒரு 2-3 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. இது ஏன் வராங்க அப்படின்னு கேட்டால், மனிதனை தெய்வமாக பார்க்குறாங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் நல்ல மனுஷனாக வாழ்ந்தார். அதன் அடையாளம் தான் இன்றைக்கி அவரை தெய்வமாக மக்கள் வணங்குறாங்க. இதை பல பேர் தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய வீடியோ வைரல் ஆகணுன்றதுக்காக அவரை தப்பான விமர்சனம் பண்ணலாம். ஆனால் மக்கள் ஒருபோதும் கேப்டனை தப்பானவனை பார்க்கவே இல்லை. இன்றைக்கி இறந்த எத்தனையோ சமாதிகள் நம்ம தமிழகத்தில், சென்னையில் பார்த்துருக்கோம். பல கோடிகளை போட்டு கட்டி வச்சுருக்காங்க, எத்தனையோ கோடி சொல்கிறாங்க. அந்த இடத்துலலாம் கூடாத கூட்டம் நம்ம கேப்டன் நினைவிடத்துக்கு கூடுது அப்படின்னா, இதை யாரும் நினைவிடமாக பார்க்கல. எல்லாருமே கோயிலை தான் பார்க்குறாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 28ஆம் தேதி நான் கேப்டனுடைய அந்த குரு பூஜைகளை கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு அம்மா கை குழந்தையோட, 2 கை குழந்தையோட, அவங்க 2 பொண்ணுக்கு 2 குழந்தை நினைக்கிறேன், கை குழந்தையோட வந்திருக்காங்க. எங்கே தான் வேலூர் மாவட்டத்தில் வந்திருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ அழுகையோட ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எங்கள் அம்மா சமாதிக்கு போன நான் ஆசைப்பட்டதில்லை, ஆனால் கேப்டன் சமாதியை நான் பார்த்துடணும்னு சொல்லி வேலூர்லேருந்து பஸ் அப்படி இந்த குழந்தைகள் கூட்டம் வந்திருக்கேன்ட்டு. இது அவங்க ஒருத்தன் ஒரு ஆதங்கம் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரின் ஆதங்கம், கட்சிகளை தாண்டி, ஜாதி மதங்களை தாண்டி எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னா அது கேப்டன் அவர்கள் தான். அவர் இருக்கும்போது பல பேர் மண்ணெளி தூத்துறாங்க, குடிகாரன்னு பேசினாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் சில பேர் வதந்திகளை பரப்பியதால் அதை நம்பிட்டு அவங்க பேசினாங்க. ஆனால் கேப்டனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உண்மையிலே கேப்டன் மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய இழப்பை தமிழகம் சந்திச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட அறியாமையால் கேப்டன் என்ற ஒரு மகானை நம்ம இழந்திருக்கோம். இதுபோல் நிகழ்வு இனிமேல் நடக்கூடாது. அதை பற்றி அவரை பற்றி தவறாக பேசுகிறவங்க எல்லாருமே தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய வீடியோ வைரல் ஆகணுன்றதுக்காக, தான் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக பேசுகிறாங்க. நான் ஒரு சாதாரண ஆளுங்க, நான் ஒரு நடிகர், நான் சின்ன நடிகர் தான். கேப்டனுக்கு எனக்கும் எந்த ஒரு பழக்க வழக்கம் நேரில் சந்திச்சு கூட கிடையாது. புரியுங்களா? எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் கேப்டன் கூட ஒரு சில சீன் கூட நடித்தது கிடையாது. ஏன்னா அவர் நடிக்கிற காலத்தில் நான் சினிமா துறைக்கு வரல. ஒரு 40 படம் நடிச்சிருக்கேன். அவர் நடிக்கிற காலத்தில் சினிமா துறைக்கு வரல. பட் இருந்தாலும் எனக்கு அவர் மேலே ஒரு தனி பற்றுக்கு காரணம் இந்த மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள். இதை வச்சு தான் இப்போ சமீபத்தில் 1 ஹவருக்கு முன்னாடி அம்மா சொல்கிறாங்க, இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க, எனக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, தீராத பிரச்சனை இருந்துச்சு. இந்த ஆலயத்தில் வச்சு என்னோட கண்ணீர் மல்க நான் வேண்டிக்கிட்டு போனேன், ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. என்னம்மா பிரச்சனை அதுன்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிறாங்க, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அடமானத்தில் இருந்துச்சு, அது திருப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொந்தக்காரங்க எல்லாம் சரி பண்ணாங்க, பெத்த பிள்ளைங்களே சரி பண்ணுச்சு. ஆனால் அந்த ஆலயத்தில் ஒரு வேண்டுதல் வச்சேன், ஐயா உங்களை தான் என் தெய்வமாக நம்பி வந்திருக்கேன், எனக்கு எப்படியாவது அது கிடைக்கணும்னு வேண்டுதல் வச்சேன். என்ன 3 மாதம் அந்த டாக்குமெண்ட் என் கைக்கு வந்துருச்சுங்க, இன்றைக்கி நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இது எந்த சுடுகாட்டில் நடக்கும் சொல்லுங்கள்? இந்த மக்கள் சுடுகாடாக பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டத்தில் பசிக்கு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நிற்கணும்னு அவசியமா? அதெல்லாம் கிடையாது. 1000 பேர் 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் வரக்கூடிய பக்தர்களை பொறுத்தளவில் இது கோவில். ஏங்க
நம்ம 1000 பார்த்துருப்போங்க. நம்ம கலாச்சாரத்தில், இந்து கலாச்சாரத்தில் 1000 பார்த்துருப்போம். கோயிலுக்கு போனால் நேரம் எங்கெங்க போவோம்? வீட்டுக்கு போவோம். ஆனால் மேல்மருவத்தூருக்கு போயிட்டு வர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கேப்டனை வணங்கிட்டு போகிறாங்களே, அது காரணம் என்ன? அவங்களை யார் சொல்லி கொடுத்து கூப்பிட்டது? வாங்க அவங்க சோறு போடுறோம், வரவங்களுக்கு 500 பணம் தானே கூப்பிட்டாங்க? இல்லை, கேப்டன் மேலே அவங்க வச்சிருக்கிற மரியாதை. இன்னைக்கு எப்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை தெய்வமாக வணங்குறாங்களோ, அதே மாதிரி சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கேப்டனை சிவனாக வணங்குறாங்க. இதுதாங்க உண்மை. இது எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, இப்போ குரு பூஜை அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவர் அவர்களுடைய பூஜை தான் குரு பூஜையாக நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா சித்தர் வழியில் அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு காரணம், அவருடைய வாழ்க்கை நெறிமுறை அப்படி. அதற்கு பிறகு குரு பூஜை அப்படிங்கிறது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் கொண்டாடப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குரு பூஜை அப்படின்றது வந்து திருமணம் ஆகாமல் சித்தராக இருந்து மறைந்தவர்களுக்கு மட்டுமே கொண்டாடக்கூடிய குரு பூஜையை கேப்டன் அவர்களுக்கு ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் மறைவுக்கு அப்புறம் எல்லாரும் கேப்டனை குருவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்க குரு பூஜை கொண்டாடுறாங்க ஒழிய மற்றபடி அந்த சித்தர் திருமணமாகாத அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து யாரை தன்னுடைய சன்னதிக்கு வந்து ஒருத்தங்க நினைவு வந்து நம்ம வந்து வேண்டுதல் வச்சோம்னா, திருப்பதிக்கு வேண்டுதல் வைப்போம், பழனிக்கு வேண்டுதல் வைப்போம், வடபழனிக்கு வேண்டுதல் வைப்போம், ஐயப்பனுக்கு வேண்டுதல் வைப்போம். ஆனால் இன்றைக்கி பல பக்தர்கள், பல மக்கள் கேப்டனுடைய கோயிலில் போய் என் பிள்ளைக்கு காது ஊற்றணும்னு வேண்டிக்கிறாங்க, கேப்டனுடைய கோயிலில் போய் என் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. இவ்வளவு ஏங்க கல்யாண பத்திரிக்கை பத்திரிக்கை கொண்டு வந்து கேப்டன் பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி போய் தாலிக்கிட்ட வைக்கிறாங்க. இதெல்லாம் நான் கண்கூட பார்த்துருக்கேன். இதெல்லாம் பெருமைக்கெல்லாம் சொல்லலை. ஏன்னா நான் இந்த கட்சிக்காரெல்லாம் கிடையாது, இந்த கட்சிக்காரன் கிடையாது, அந்த கட்சிக்காரன் கிடையாது, அந்த கட்சிக்காரன். நான் தனிப்பட்ட ஒரு உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளன் தான், புரியுதுங்களா? அதனால் வந்து நான் பேசுகிறேன், கேப்டனை பற்றி பேசுகிறேன் அப்படின்றக்காக இவன் தேமுதிகவா இருப்பானோ அப்படின்ற பட்டம்லாம் கட்ட வேணாம். ஓகே, தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் பேரணி, ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பர்மிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தேமுதிகவுக்கு மட்டும் அது மறுக்கப்படுறது. இப்போ நம்ம குரு பூஜைக்கான பேரணி கூட மறுக்கப்பட்டுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளர்? குரு பூஜைக்கான பேரணி மறுக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு விதத்தில் பார்த்தா விளம்பரம் அதிகமாக தேடப்படுமோ, இல்லை மக்கள் கூடி ஏதாவது இடிபாடு இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் சிலருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக சில நோக்கங்களும் நடக்குது. புரியுங்களா? நம்ம அனுமதி கொடுத்து விட்டோம் என்றால் இவங்க பேரணி வந்து பெருசாக மீடியாக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றத வெளியே காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி காட்டும்போது இந்த கட்சியோட வளர்ச்சி வந்து அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னும் இருக்குது. இதில் சுயநலமும் இருக்குது, பொதுநலமும் இருக்குது. ஓகே, நீங்கள் கிட்டத்தட்ட கேப்டன் மறைவுக்கு பிறகு தொடர்ந்து கேப்டன் ஆலயம் மற்றும் தேமுதிக தொடர்பான செய்திகளை பதிவு செய்கிறத பார்க்க முடியுது. கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிகவுடைய தலைமையில் அந்த ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் பதிவு பண்ணிகிட்டே தான் வரீங்க, ஊடகங்களில் பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்து அதை பற்றி? அதாவது நான் வந்து தேமுதிகவோட தொண்டனோ இல்லை அந்த கட்சியோட நிர்வாகியோலாம் கிடையாது. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேப்டனுடைய விசுவாசி. என்னை பொறுத்தவரை கேட்டால் கேப்டன் வழி நடத்துனதை விட சிறப்பாக அவருடைய துணைவார் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வழி நடத்துறதை நான் கண்கூடாக பலரிடம் கேட்டு தெரிந்தும் நான் நேரடியாகவும் பார்த்துருக்கேன். இது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. கேப்டனுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த கட்சியை இருக்காமல் போயிடும் அப்படின்னு நினச்ச பல பேரோட கண்ணில் மண்ணத்து ஊற மாதிரி அவருடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ தலைவர்கள் வந்து குழந்தைகள்லாம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாமலாம் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி கட்சிகள் ஒன்று அழிஞ்சு போகும். ஆனால் கேப்டனுக்கு சிங்கக்குட்டி மாதிரி 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அந்த கட்சி அழிக்க நினச்சாலும் சரி, அழிஞ்சு போகும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக யாருடைய கனவு வந்து பலிக்காது. இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மீடியாவில் ஒரு பத்திரிகையாளனா ஒரு யூடியூபராக சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட வாசலில் நின்று மைக்க நீட்டினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி பொதுமக்களை சந்திக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, எப்படி ஒரு அன்னையாக இருந்து உணவு ஊட்டுறாங்க அப்படின்றத வந்து மக்கள் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து நாங்கள் வந்து பேசுகிறது வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளி பேசுகிறதாக தெரியும். மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அதே மாதிரி ஊடகத்தில் யூடியூப்பில் பேசக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, தினசரி கிட்டத்தட்ட கேப்டன் ஆலயமுக்கு குறைஞ்சது ஒரு 1000-லேருந்து 2000 பேர் தினசரி வீக் டேஸில், வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 பேர் வராங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் களத்தில் இருக்கீங்க, வர்றது பூரா கட்சிக்காரங்க தான் வர்றாங்க, பொதுமக்கள் யாரும் அந்த பக்கம் போகிறதில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஒரு பொதுவான இடத்துல நிற்கும்போது அந்த கட்சி துண்டை போட்டு 4 பேர் நின்னா கூட 1000 பேர் அந்த 4 பேர் தனியாக தெரிவாங்க. வரக்கூடிய மக்களை அன்பை அரவணைக்கிறதுக்கும் அவங்கள வந்து பத்திரமா திருப்பி அனுப்புறதுக்கும் கட்சிக்காரங்க எப்போவுமே ஒரு 10 பேர் வந்து நினைவகத்தில் நின்று தான் ஆகணும். அதாவது கேப்டன் கோயிலில் நின்று தான் ஆகணும். அது நடக்குது. ஏன்னா இது திறந்த மடம் கிடையாது. இதை நிர்வகிக்க ஒரு நிர்வாகிகள் 10 பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த 10 நிர்வாகிகள் அங்கே நிற்கிறது அவங்க அந்த கட்சியோட
அந்த லோகோவோட துண்டை போட்டு நிற்கிறது 1000 பேர் கூட நின்னா கூட உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டால் பா எல்லாம் கட்சிக்காரங்கப்பா, பொதுமக்கள் யாரும் கிடையாதுப்பா, அவங்களே யாரும் செட் பண்ணிருக்காங்கப்பா, வேன் வச்சு கூட்டு வந்தாங்கப்பா, இந்த மாதிரி 1000. ஏன் சொல்கிறவங்க கூட்டு வர வேண்டியதானே? உங்களுக்கு காசு பணமா இல்லை, நீங்கள் கூட்டு வாங்க. பல கோடி செலவு பண்ணி நீங்கள் உங்கள் கூட்டு வந்து பணத்தை கொடுத்து லாரியில் ஏற்றி கொண்டு வந்து உங்கள் இடத்துல நிப்பாட்டுங்க, தெரியுங்களா? அப்போ அதனால் பணம் கொடுத்தாலும் இன்றைக்கி ஆள் வர்றது கிடையாதுங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்றப்போ பணம் கொடுத்து நான் பணம் தரேன், இங்கே வந்து சாமி கூட்டு போன கூட யாரும் வருவாங்களா? வரவே மாட்டாங்க. இதயத்தில் இடம் கொடுக்கணும். ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி இடம் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கு நம்ம போகணும், சாமி கும்பிடணும்னு தோணும். எல்லாருக்கும்லாம் தோணாது. இப்போ பார்த்தங்க ஒரு பக்தர் சபரிமலைக்கு விரதம் இருந்து இருமுடி கட்டிக்கிட்டு சைக்கிளில் வந்திருக்காரு. சைக்கிளில் இங்கேருந்து சபரிமலைக்கு போகிறாரு. ஏன்னா அது ஐயப்பனா நான் கேப்டனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவங்க கேப்டன் துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ போகிறாரு. இந்த மாதிரி வேறு எந்த இடத்துக்காவது, வேறு எந்த நினைவிடத்துக்காவது ஒரு பக்தர் வரட்டுமே, ஒரு பக்தர் இல்லையே. இல்லை, இதை பொய்யா உருவாக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதை பொய்யா உருவாக்க முடியும்னு? அதாவது இந்த மாதிரி ஒரு நினைவிடத்தை ஆலயமா மாத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஆமா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இவங்க ஆலயமா, இவங்க வீட்டுல இருந்து குடும்பத்தார் ஆலயமா மாத்தலனா கூட பக்தர்கள் மாற்றிருப்பாங்க, பக்தர்கள் மாற்றிருப்பாங்க. ஏன்னா அதாவது நம்ம பல இடங்கள் நீங்களே போயிருப்பீங்க. நம்ம வீட்டில் ஒரு இடத்த வந்து ஒரு மனிதனாக நேர்மையான வாழ்ந்த மனிதன் அவன் தெய்வத்துக்கு சமம். நல்லபடியாக அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி வாழ்ந்த மனிதன் தெய்வத்துக்கு சமம். இன்னைக்கு அந்த வாழ்க்கை தான் கேப்டன் அவர்கள் வாழ்ந்திருக்காரு. புதுங்களா? முன்னாடி அவருடைய இறப்புக்கு முன்னாடி பலர் சொல்லக்கூடிய, பல மீடியாக்கள் பரப்பக்கூடிய பொய்யெல்லாம் உண்மையை நம்பிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இப்போ உண்மையாக சில செய்திகள் வரும்போது தான் கேப்டன் இவ்வளோ நல்லவரா அப்படின்றது தெரியுது. உண்மையை பல மீடியாக்கள் வந்து மறைச்சு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு கேப்டனை வந்து தப்பு தப்பாக சொன்னாங்க ஒரு காலத்தில். எப்போனா அவருடைய இறப்புக்கு முன்னால். அவர் இறந்ததுக்கு அப்புறம் எந்த மீடியாக்கள் பொய்யான குற்றச்சாட்டை பரப்புனாங்களோ அதே மீடியாக்கள் கேப்டனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டு, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டு, அவர் செய்யக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொண்டு இப்படி ஒரு புனிதரை நாம் இழந்து விட்டோம் என்று வருந்துகிறார்கள். உண்மையில யாருமே இருக்கும்போது ஆதரவு கொடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கோயில் கட்டி மாலை போடலாம், எந்த புண்ணியமும் கிடையாது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.